எனக்கு அவர் செய்கிறார். இப்ப அவர் செய்கிறார் என்று சொன்னா எப்படி செய்கிறார் என்று சொல்லி பாத்தீங்கன்னா, நமக்குள்ளே கிரியை செய்யற வல்லமையின்படியே நமக்கு செய்யற. அப்ப நமக்கு ஒரு காரியம் நடக்கிறதா இருந்தால் அதுக்கு காரணம் நமக்குள்ளே கிரியை செய்யற வல்லமை. சொல்றது விளங்குதா உங்களுக்கு? நமக்கு ஒண்ணு நடக்க வேண்டுமா இருந்தால் அது வெளியே இருந்து நடப்பது கிடையாது, நமக்குள்ளே கிரியை செய்யற வல்லமை. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, என்னை பலப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர். Come on. ஜி. ஆமென். நீ ஜி. ஆமென். சொல்றது விளங்குதா உங்களுக்கு? நம்மள கர்த்தர் பலவீனப்படுத்துறதே இல்ல, பலவீனப்படுத்தும் பொழுது கர்த்தர் பலப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். நாம தான் விசுவாசிக்கல, நமக்கு ஒரு பலவீனம் இருக்கிறது என்று விசுவாசிக்கிறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை. இப்ப வல்லமை எங்க இருக்கு சொல்லுங்க? வல்லமை எங்க இருக்கு சொல்லுங்க? வல்லமை எங்க இருக்கு? வல்லமை எங்க இருக்கு சொல்லுங்க? எனக்குள்ளே. சொல்லுங்க ஆமென். நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே தான் நமக்கு ஒரு காரியம் நடக்கிறது. நீங்க நினைக்கிறீங்க, நீங்க ஜெபிக்கிறீங்க, அப்பொழுது எங்கேயோ இருந்து நமக்கு ஒண்ணு நடக்கல. நமக்குள்ளே ஒரு வல்லமை இருக்கிறபடினால் அந்த வல்லமையின்படியே நமக்கு அவர் காரியங்களை செய்கின்றார்.